வியட்நாம் படகு விபத்தை நேரில் பார்த்த தமிழர் தந்தி டிவிக்கு அளித்த பரபரப்பு பேட்டியை பார்க்கலாம். இந்தியாவில இருந்து எத்தனை பேர் மொத்தம்? இந்தியா வந்து 110 பேர் 115 பேர் வந்தாங்க சார். சரி. சவுத் ஃபுல்லா வந்தாங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. தமிழ்நாடு சைடுல இருந்து 55 பேர் நாங்க போயிருந்தோம். அதுல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு போச்சு, செகண்ட் போட்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போன போட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் கிளம்பி கொஞ்சம் தூரத்தே வந்து கவுந்துருச்சு. ஒன் சைடு கவுந்துச்சு. உடனே ரெஸ்கியூ டீம் எல்லாம் வந்தா போனாங்க. நம்ம இருக்கிறத இறக்கி விட்டுட்டு எல்லாமே போனாங்க. ஆனா திரும்ப அவங்கள ஃபாஸ்ட் போட்ல போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. அது ஒரு 15 பேர் வந்து சேஃபா வெளியே வந்துட்டாங்க. இந்த ஒரு 18 பேர் கிட்ட தண்ணியில முழுகிட்டாங்க. வெளியே வந்தவங்கள ஒரு 3 பேர் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்ததுல கொஞ்சம் இதாகிட்டாங்க, நார்மல் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு. மீது ஒரு 15 கான்சியஸே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து அவளை நாங்களே எல்லாம் கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணி தான் பண்ணோம். அப்புறமா போட்ல வந்துட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நியூஸ் என்னன்னு தெரியலங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கோம்? தமிழ்நாட்டுல இருந்து 55 பேர் இருப்போம். 55 பேரு. கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் ஆச்சு பண்ணீங்க? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் மட்டும் தான். கடலூர்ல நானு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நானும் எங்க டிஎம் ஒருத்தர் 2 பேரு, பாண்டிச்சேரி இங்க இருந்து போனதா நம்ம 4 பேர். நீங்க 4 பேர் நாங்க சேஃபா இருக்கோம் சார். நீங்க அந்த போட்ல போனீங்களா வேற போட்ல போனீங்களா? இல்ல, நாங்க போட்ல ஏறவே இல்லை. ஏறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டு போச்சு, 2வது போட்டு வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க 3வது போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க போலாம்னு சொல்லிட்டு. அதனால நாங்க அந்த போட்ல ஏறல நாங்க. அதுதான் நடந்துச்சு. ஆனா நீங்க முதல்ல ஏற வேண்டியது, ஆனா அந்த போட்ல ஏறல நீங்க? இல்ல, அதுல ஏறல நாங்க வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு பசங்க 2 பேர் வந்து போட்டிங் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை கூட்டிட்டு வரதாக நம்ம லேட்டா வந்ததுனால இவங்க நம்மளோட குரூப் யாருமே அதுல ஏறல. அதுல அதனால வந்துட்டு நாங்க கடைசி போட்ல போலாம் சொல்லி நின்றுட்டாங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி அது போட்டு கிளம்பி போயிடுச்சு. அதனால அப்படிதான் நடந்துச்சு. எவ்வளவு தூரத்துல அது சம்பவம் நடக்குது அந்த போட்டு? அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு 400 மீட்டர் இருக்கும். இங்க இருந்து பாக்குற தூரத்துல தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்ல, பாக்குற தூரத்துல தான் இருக்கு. என்ன காரணம் சொல்றாங்க அந்த போட்டு இப்படி விபத்தானதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? காரணம் இவங்க யாருமே எதுவும் சொல்லலைங்க. நம்ம தப்பிச்சு வந்தோம், நம்ம ஆளுங்க மட்டும்தான். அவங்க கேட்டாக்க வந்து ஃபாஸ்டா போயிட்டு வேகமா திருப்பினாங்க, அதனாலதான் வந்து ஒன் சைட்ல கவுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ஓவர் லோடு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுல எதுவும் தெரியல. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து யாரும் நம்ம கிட்ட பேசல, யாரும் தெரியல. இப்ப இங்க வந்து லோக்கல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து டூரிஸ்ட் சைட்ல இருந்து யாரும் எதுவும் பேசல. நம்ம கூட்டு போன சைட்ல இருந்தும் எதுவும் தெரியல நமக்கு. அந்த டிவில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த போட்டு நடத்துறாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லல. ஏன்னா யாரும் அதுக்கப்புறம் யாரும் ஆள் இல்லை. அந்த இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே வெளியே அனுப்பி விட்டாங்க. வெளியே கிளம்பிட்டாங்க. நாங்க மட்டும் தான் அப்புறம் அங்க இருந்தோம் தீவுல. அப்புறம் நேவி வந்து எங்களை கூட்டு வந்தாங்க. இப்பதான் கூட்டு வந்து வெளியே இதுல விட்டுட்டு எங்களை எல்லாமே வந்து செக், இது நம்பர் இதை செக் பண்ணாங்க. லிஸ்ட் எல்லாமே எடுத்து யார் எல்லாமே செக் பண்ணிட்டு இப்ப நாங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப நாங்க சேஃபா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.